பர்மிஷன் இல்லாம வெளியே வந்த தப்புக்காக உங்க எல்லாரையும் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்றேன். பசிக்குதே தாயே பசிக்குதே, பாலும் பழமும் வேணாம் தாயே, பசிக்கு சோறு இருந்தா போதும். அக்கா பசிக்குதே தாயே பசிக்குதே. ஏகா பசிக்குதுக்கா. ஐயா அக்கா மன்னிச்சிட்டாங்க. போறா அக்கா என்ன புள்ளியாரா உட்கார். டேய் பல்ராமா, உங்க அக்காவை சிரிக்க வீடா, சிரிக்க வச்சிருவோம். உன்னை காலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணும்போது வழக்கமா ஒரு டயலாக் ஓடுவே, அதை சொல்லு, ரொம்ப சிரிப்பு வரும். சுமாரா அக்கா, இன்னைக்கு நான் உன் கண்ணுக்கு அயோக்கியனா தெரியலாம், ஆனா பாரு ஒரு நாளைக்கு இவன் நம்ம கிருஷ்ணனா அப்படின்னு மூக்குல விரல வைக்கிற மாதிரி நான் முன்னுக்கு வருவேன். கையிலேயே சம்பாதிப்பேன், பங்களா வாங்குவேன், கார் வாங்குவேன். என்ன காரா? அன்னைக்கு தேதியில எந்த கார் சொந்தக்கார கார் சாவியை விட்டு போறானோ அந்த கார் தான். இது மாதிரிலாம் பேசினீங்க அக்கா இன்னும் அழுதுருவாங்க. எந்த காரா? சொந்தமா கார் வாங்குவேன் அக்கா, பின் சீட்டு ஃபுல்லா உனக்கு தான், அதுல ஒய்யாரமா படுத்து வரலாம். ஏய் மாமா, நான் எங்கடா? முன் சீட்டு மாமா. முன் சீட்டா? அப்ப நான் தான் டிரைவரு. மாமா என்ன டிரைவரா? அவர் ஓட்ட தெரியாத. அவர் என்ன டிரைவர் ஆன? நான் கார் ஓட்டுவேன், அவருடைய பக்கத்துல முன் சீட்ல உட்கார்ந்து ஆஹா நம்ம கிருஷ்ண கார் வாங்கிட்டான்னு ஆனந்த கண்ணீர் விடணும். அக்கா நீ பின் சீட்ல ஒய்யாரமா படுத்துட்டு வரலாம். என்னடா அநியாயமா இருக்குது, நீ டிரைவர் சீட்டு, மாமா முன் சீட்டு, அக்கா பின் சீட்டு, நான் எங்க டிக்கிலியா? எங்க அக்கா சிரிச்சாங்க, எங்க அக்கா சிரிச்சாங்க, எங்க அக்கா. ஐயோ பசிக்குதுக்கா. எனது மேல்நாட்டு சுற்றுப்பயணத்தின் வெற்றி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எனது அருமை தோழிகளே வணக்கம். ஐரோப்பா, கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு 23 நாட்களுக்கு பின் இன்று நான் தாயகம் திரும்பி இருக்கிறேன். உண்மையை சொல்ல போனால் ஏன் தான் இந்தியாவிற்கு வந்தோம் என்று இருக்கிறது. 23 நாட்கள் சொர்க்கத்தில் இருந்த நான் இன்று நரகத்துக்கு திரும்பி இருக்கிறேன். அந்த நாடுகளில் மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் பார்த்துவிட்டு இன்று சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கிய போது ஏதோ சஹாரா பாலைவனத்தில் வந்து இறங்கியது போல ஒரு உணர்வு. பொருளாதாரம், விஞ்ஞானம், மருத்துவம், சமூக நிலை போன்ற பல விஷயங்களில் அவர்கள் வடதுருவத்தில் இருக்கிறார்கள், நாம் தென்துருவத்தில் இருக்கிறோம். இனி இந்தியாவில் இருக்கக்கூடாது என்ற மன உறுதியுடன் தான் நான் விமானத்தை விட்டு இறங்கினேன். எனது படிப்பை முடித்த கையோடு நான் அமெரிக்கா செல்ல திட்டமிட்டுள்ளேன். எனது எதிர்காலம் அமெரிக்காவில் தான் இருக்கும். எனது வாழ்க்கை அமெரிக்காவில் வசிக்கும் ஒரு இந்தியனின் கையில் தான் ஒப்படைக்கப்பட போகிறது, இது உறுதி. எனது பேச்சுக்கு மறு பேச்சு பேசாத எனது தந்தை இதற்கு சம்மதிப்பார் என்ற நம்பிக்கையுடன் உங்களுக்கு நன்றி கூற அவரை அழைக்கிறேன். நீங்கெல்லாம் பொம்பளைங்க, உங்களுக்கு உங்க பாஷையிலேயே சொன்னாதான் புரியும். இப்ப நம்ம வீடு சரியில்லைன்னா நீங்க தான் கூட்டணும், நீங்க தான் கழுவணும், நீங்க தான் துடைக்கணும். அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்கு ஓடி போயிட்டா பிரச்சனை தீந்துருமா? இந்தியா உன் வீடுமா? என் பொண்ணு அந்த ஊருக்கெல்லாம் போய் மாட மாளிகையையும் கூட கோபுரத்தையும் பார்த்தாலாம். ஆனா அந்த ஊர்ல இருக்கிறவங்க நம்ம ஊருக்கு வந்து மகாபலிபுரத்தையும் கஞ்சிவரத்தையும் பாக்குறாங்க. அம்மா, இந்த ஐரோப்பா, கனடா இங்கெல்லாம் இந்த ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் இருக்குதா? இல்ல. அதனாலதான் அவங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறாங்க. மீனம்பாக்கம் விமான நிலையத்துல வந்து இறங்கின போது சகாரா பாலைவனத்துல வந்து இறங்கின மாதிரி இருந்தது அப்படின்னு என் பொண்ணு சொல்லிச்சு. பின்ன ஏன் வந்து இறங்கிச்சான்? உங்களை பார்க்கதான்ப்பா. அந்த பாசம் எடுக்குதுல்ல, அந்த பாசம் இந்தியாவில மட்டும்தாமா இருக்குது. நீ சொல்ற எந்த கண்ட்ரிலயும் அவ்வளவா இல்ல. இந்த உள்ளூர் பசங்களுக்கெல்லாம் அழகு இல்லையா, ஆண்மை இல்லையா, இளமை இல்லையா, இல்ல வீரம் இல்லையா, இல்ல அவங்க எல்லாம் ஆம்பளைங்க இல்லையா? அமெரிக்கால இருக்கிற ஒரு இந்தியனைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றியம்மா. அவன் உன்னை விட்டு ஓடி போயிட்டான்னா? அப்படின்னா ஒண்ணும் ஓட மாட்டாங்க. தாய்நாட்டை விட்டு ஓடினவன் தாரத்தை விட்டு ஓட மாட்டான்னு என்னமா நிச்சயம்? இப்படி எல்லாம் நான் எதிர்ப்பு தெரிவிப்பேன், என் பொண்ணு எதிர்பார்த்திருக்கோம்.
ஆனா நான் எதிர்ப்பே தெரிவிக்க மாட்டேன். அவ எந்த ஊர்ல யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு ஓகே. என்ன இதுமா கடைசியில பிளேட்டிங் மாத்திட்டீங்களா? ஆண்டாள், உனக்கு என் பொண்ணை பத்தி நல்லா தெரியும். அவ பிடிவாதக்காரி. அவளை நான் என் வழியில இழுக்க முயற்சி பண்ணேன்னு வச்சுக்க, அவ முரண்டு பிடிப்பா. நான் அவ வழியில போற மாதிரி போய் கடைசியில் அவளை நான் ஏமாத்திருக்கேன். நீ கண்டுக்காம கை தட்டு. வேண்டாம், விசில் அடிச்சிட. அடி. எங்க ஃபேக்டரி லாக் அவுட் ஆயிடுச்சு. அதனால இந்த மாசம் 1ஆம் தேதி சம்பளம் கிடைக்கிறது கஷ்டம்னு சொன்னேன். அதுக்காக ஃபேக்டரி ஒரேடியா இழுத்து மூடிட்டாங்கன்னு சொன்னேனா? பால்காரருக்கும் மளிகைக்காரருக்கும் 10 நாள் தள்ளி பணத்தை கொடுத்தா கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவாங்களா? இத்தனை நாள் சரியா கொடுக்கல? இல்ல உனக்கு ஏதாவது அவசர தேவைன்னா என்னால கடன் வாங்கி தர முடியாதா? உன் நிர்வாகத்துல நான் தலையிடக்கூடாதுங்கிறது கண்டிஷன். அதே மாதிரி இந்த குடும்பத்துல நான் தான் சம்பாதிக்கணும், நான் தான் தலைவனா இருக்கணுங்கிறதும் கண்டிஷன். எப்ப நீ செயினை அடகு வச்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோ அப்ப நானும் உன் நிர்வாகத்துல தலையிட்டு தான் ஆகணும். நீ எதுக்காக மார்வாடி கடைக்கு போனாங்கிற காரணம் எனக்கு புரிஞ்சு போச்சு. எங்கேயோ உன் தம்பிங்களை நான் பட்னி போட்டுருவோன்னு பயந்துட்டேன். இல்ல, ஐ எம் சாரி உமா. ஒரு நிமிஷம். எவ்வளவு பணம் இருக்கு? 30,000 ரூபாய் இருக்கேடி. யார் பேர்ல இருக்கு? ஜாயிண்ட் அக்கவுண்ட். உன் தம்பிங்க 2 பேர் பேர்ல இருக்கு. என் தம்பிகளை நீங்க பட்டினி போட்டுடுவீங்களோன்னு நான் பயந்திருந்தா இதுல இருந்து தான் நான் பணம் எடுத்திருப்பேனே தவிர என் செயினை நான் மார்வாடி கடைக்கு போய் அடமானம் வச்சிருக்க மாட்டேன் தலைவரே. உமா, இவ்வளவு பணம் எது? உன் தம்பிங்க பேர்ல இவ்வளவு பணம் எதுன்னு கேட்டேன். ஒவ்வொரு மாசமும் கரெக்டா 1ஆம் தேதி 350 ரூபாய் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல 200, அப்புறம் 250, 300, இப்போ 350. உங்களை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு உமா? இந்த வீட்டு வாடகை பணம் தான். நாளைக்கு இந்த வீட்டுல நீங்க ஓசியில தங்கினதா யாரும் சொல்லக்கூடாது இல்லையா? சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டாங்கன்னா அதுக்குதான் தலைவரே. இந்த மாசம் 1ஆம் தேதி அந்த பணத்தை கட்ட முடியாம போயிடுமோன்னு பயந்துதான் அந்த செயினை அடமானம் வச்சேன். நீங்க வாங்கி கொடுத்த செயினை. தலைவரோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது தலைவியோட கடமை இல்லையா? தப்பா தலைவரே? வாங்கம்மா, வாங்க. சார், கூட்டியாந்துட்டேன். வாங்கம்மா, வாங்க. என் பேரு சத்தியமூர்த்தி. நான் தான் இந்த பையனை 2 ஹவர் பர்மிஷன் கொடுத்து உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னேன். நீங்க தான் ராஜேஸ்வரி அம்மாவா? ஆமாங்க. உங்க வீட்டை உடனடியா ஜப்தி பண்ணணும்னு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. தெரியுங்க. அப்புறம் நீங்க ஏன் என்ன வந்து பார்க்கல? இனிமே யார பார்த்து என்ன சார் பிரயோஜனம்? ஐயோ, உங்களுக்கு சட்டம் மட்டும்தான் தெரியும். இந்த சத்தியமூர்த்தியை பத்தி தெரியாது போல இருக்கு. நீங்க மட்டும் என்ன பார்த்து கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சுட்டா இந்த ஜப்தி விஷயத்தை 2-3 வருஷத்துக்கு தள்ளி போட்டுருவேன். அது எப்படி சார் முடியும்? இங்க வேண்டாம், மத்தவங்க வேலை செய்யற இடம். நாம போய் தனியா பேசுவோம். பாத்தீங்களா, இப்படி அடிக்கடி ஒரு கையை நீட்டுறார் லஞ்சம் வாங்க, ஒரு நாளைக்கு 2 கையை நீட்ட போறார், விளங்க மாட்டேங்குது. அம்மா, நான் வயசுல பெரியவன். பெரியவன் சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஜஸ்ட் 3000 கொடுத்தா, 3000 தான் கொடுத்தா இந்த ஜப்தி விஷயத்தை இன்னும் 2-3 வருஷத்துக்கு என்னால இழுத்துற முடியும். பூட்டின வீட்டை சீல் பண்ணணுமா இல்ல திறந்த வீட்டை சீல் பண்ணணுமா? ஓனர் இருக்கும் போதுதான் சீல் பண்ணணுமா இல்ல கொடக்கூரிக்காரர் இருந்தாலும் சீல் பண்ணலாமா? சாமான் செட்டுக்களோட சீல் பண்ணணுமா இல்ல சாமான் செட்டுக்களை வெளியில எடுத்து வச்சுட்டு காலி வீட்டை தான் சீல் பண்ணணுமா? இப்படி ஏதாவது சந்தேகத்தை கேட்டுக்கிட்டே இழுத்துருவேன். மற்றவங்களுக்கு சட்டம் மட்டும்தான் தெரியும், ஆனா சட்டத்தில் இருக்க ஓட்டைகளும் எனக்கு தெரியும். சார், வீட்டை ஜப்தி பண்ற அளவுக்கு கேவலமான நிலைமையில இருக்கும். எங்க கிட்ட போய் 3000 ரூபாய் கேக்குறீங்களே, இது நியாயமா? இல்லதான் அம்மா, நியாயம் அநியாயம்
உங்க நிலைமை இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா எங்களுக்கு யார் படி இழப்பாங்க? இப்போ ஆஸ்பத்திரியில யாராவது மண்டையை போட்டுட்டா தூக்கி சவக்கடங்களை போட்டுடுறாங்க. சவக்கடங்களை போய் பணத்தை வாங்குறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அங்க என்ன பாவ புண்ணியமா பாக்குறாங்க? சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து டாக்ஸியில சைதாப்பேட்டைக்கு போனா 40 ரூபாய், தனியா போனா லகேஜ் போனா 80 ரூபாய், பணத்தோட போய் பாருங்க 400 ரூபாய், ராத்திரியானா 800 ரூபாய். நேரத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி ரேட்டு மாறிக்கிட்டே போகுது. இப்போ உங்களுக்கு கெட்ட நேரம், எனக்கு நல்ல நேரம். 3000 ரூபாய் கொடுக்கக்கூடிய நிலைமையில நாங்க இல்ல சார். தயவு செஞ்சு எங்களை வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திருங்க சார். ரொம்ப பயமா இருக்கு சார். இந்த ஆபீஸ்ல எங்க திரும்பினாலும் லஞ்சம் லஞ்சம்னு எதிரொலி கேக்குது சார். எனக்கு எல்லாம் தெரியும். நானும் முள்ளு மேலதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். கவர்மெண்ட் ஆபீஸோட தலையெழுத்தாச்சு இது. பாதி பேர் அவங்கள மாதிரி, பாதி பேர் நம்மள மாதிரி. இவன் சத்தியபுரி சார், என்னாச்சு? ஏதாவது தெரிச்சா? அந்த கிழவி மசியல. ஏன் பறக்குறீங்க? மணி 12 தானே ஆகுது. நீங்களாம் அவங்க சீட்டுக்கு போங்க போங்க போங்க. சாயங்காலம் 5:30 மணிக்குள்ள நமக்கு எப்படியும் பணம் கிடைக்கும். நான் ஏதாவது பார்ட்டிய செட்டப் பண்ணிடுறேன். ஆண்டாள் சொல்லுங்க. நாளைக்கு காலையில முதல் வேலையா அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணிடுறேன். ரொம்ப முக்கியமான லெட்டர், மறந்துடாத. சரிம்மா. காலையில இருந்து என் பொண்ணு மாஞ்சு மாஞ்சு லெட்டர் எழுதும் போதே இப்படித்தான் ஏதாவது இருக்கும்னு நினைச்சேன். ஆண்டாள் அவ அமெரிக்காவுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டான். இனிமேலும் நான் சும்மா இருந்தேன், என் பேரனை பார்க்கறதுக்கு நியூயார்க்குக்கோ வாஷிங்டனுக்கோ தான் போக வேண்டியிருக்கும். அவளை பொறுத்த வரைக்கும் இந்த லெட்டர் அமெரிக்காவுக்கு போயாச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் அவளை கூடிய சீக்கிரம் ஏமாத்தணும். ஏமாத்துறேன். இந்த வீட்டை ஜப்தி செய்ய சொல்லி கோர்ட்டு உத்தரவு. உங்களுக்கு உறவுக்காரங்க யாராவது இருக்காங்களா? ஆமா, எங்க தங்க போறீங்க? பாதி சாப்பிடும் போதே ஜப்தி பண்ணிட்டோம். எனக்கு மனசு கேட்கல. என்கிட்ட 20 ரூபா இருக்கு, இதை வச்சுக்கோங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. இரியா வரேன். அடுத்த வீடு ஜப்தி பண்ணாதானே, என்ன அவசரம்? நீங்க அந்த கோவில் மண்டபத்துல தங்கி